Hello students, this is தீன் சுவை கணக்கு. நம்ம இன்னைக்கு 7th மேக்ஸில் term 1 exercise 2.1 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி சில கீ பாயிண்ட்ஸ் பார்த்துக்குவோம். ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் parallelogram. ஓகேவா, இந்த parallelogram எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போது ரெக்டாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும்? இதோட ஆப்போசிட் சைட்ஸ், இந்த ரெண்டுமே ஆப்போசிட் சைட் தானே, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா, ஒவ்வொரு ஆங்கிளும் எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி இருக்கும். இதை தான் ரெக்டாங்கிள் சொல்லும். இந்த ரெக்டாங்கிள் அப்படி ஸ்லைட்டாக ரைட் சைடில் டேர்ன் பண்ணாலோ, அதாவது சாஞ்சாலோ அல்லது லெஃப்ட் சைடில் சாஞ்சாலோ எனக்கு கிடைக்கக்கூடியது parallelogram. இப்போ பாருங்கள், இந்த parallelogram எப்படி இருக்குது? இந்த மாதிரி வருதா? ஸோ இந்த ரெக்டாங்கிள்லேருந்து தான் எனக்கு இந்த parallelogram நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது ரெக்டாங்கிளோட நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம் அப்படின்னா, இதை வந்து லென்த்துன்னு எடுத்துக்கிறோம், இதை பிரெத்துன்னு எடுத்துக்கிறோம். இந்த லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா கிடைக்கும். அப்போ இதுலேருந்து தானே வந்திருக்கு. இதனுடைய ஏரியாவும் ஈக்குவல். அப்போது இங்கே எடுக்கிற லென்த்தை நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், பி. இதனுடைய பிரெத் என்ன ஆகுது, இங்கே வந்து இதனுடைய ஹைட் ஆகுது, இதனுடைய ஹைட். ஓகேவா, இதனுடைய ஹைட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த பேஸையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இங்கே பேஸையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L இன்ட்டு பினா, ஏரியா ஆஃப் த parallelogram வந்து B இன்ட்டு ஹெச். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர். இப்போ இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வேணும்னா நம்ம என்ன செய்வோம்னா, மொத்தம் எத்தனை சைடு இருக்குது? 1 2 3 4. என்ன செய்வோம், சம் ஆஃப் 4 சைட்ஸ், எல்லா 4 சைட்ஸோட நம்ம அடிஷனை எடுத்துட்டோம்னா பெரிமீட்டர். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறோம், பெரிமீட்டர் வேணும்னா, பெரிமீட்டர்னா என்ன, இங்கே ஆரம்பித்து இப்படியே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே வர்றதான் பெரிமீட்டர். அப்போது எத்தனை பக்கம் வரும்? 1 2 3 4 சைட்ஸை நம்ம கவர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை என்ன சொல்லலாம் நம்ம, சம் ஆஃப் 4 சைட்ஸ். எக்ஸசைஸ் 2.1க்குள்ள போகலாம். ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் parallelogram. ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க. அதனுடைய 4 கார்னர்ஸோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ABCD. இதனுடைய பேஸ் பார்க்குறோம் 11 சென்டிமீட்டர். இதனோட ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். இந்த பேஸ் 11 சென்டிமீட்டரோட அட்ஜசன்ட் சைடு, அதாவது பக்கத்தில் இருக்க சைடு வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ நம்ம எடுத்து எழுதுகிறோம், பேஸ் இஸ் ஈக்குவல் டு 11 சென்டிமீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா B இன்ட்டு ஹெச், BH பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, 11 பேஸ் வந்து 11, ஹைட் வந்து 3, 11 இன்ட்டு 3 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா சென்டிமீட்டரால் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்படியும் எழுதலாம், இல்லாட்டி ஸ்கொயர் சென்டிமீட்டர் இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர்னால் த சம் ஆஃப் 4 சைட்ஸ், 4 சைட்ஸையும் we have to add. நம்மளுக்கு வந்து 2 சைடு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறோம் இது ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 11 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 11 சென்டிமீட்டர் தான் வரும். இங்கே 4 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 4 சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ 11 + 4 11 + 4 டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும், 11 + 4 + 11 + 4 எவ்வளோ கிடைக்கும், 30 சென்டிமீட்டர். இங்கே 2 தடவை மல்டிபிள் பண்ணுறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுவோம், இங்கே அடிஷன் பண்ணுறதுனால பெரிமீட்டருக்கு சென்டிமீட்டர்னு தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு parallelogram கொடுத்துருக்காங்க, PQRS. இதனுடைய ஒரு சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 13 சென்டிமீட்டர், இன்னொரு அட்ஜசன்ட் சைடு வந்து 7 சென்டிமீட்டர். ஓகேவா, இந்த 7 சென்டிமீட்டருக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், இங்கேயும் 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த 13 சென்டிமீட்டருக்கு ஆப்போசிட்டில் இங்கேயும் 13 சென்டிமீட்டர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ parallelogramோட நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன வேணும், பேஸும் ஹைட்டும் வேணும். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு இடையில ஒரு லைன் போகுது, இதுதான் வந்து parallelogramோட ஹைட். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர். இந்த ஹைட் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக போகுது அப்படின்னா, இதுதான் பேஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ parallelogram பார்க்காம இந்த ஆங்கிளில் parallelogram பார்க்கணும்.
ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்காக நான் இப்போ திருப்பி வச்சுருக்கேன். இதுதான் இப்போ பேஸ், இதுதான் ஹைட். அப்போது இந்த பேஸை இந்த ஹைட்டால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 10 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இதுதான் பேஸு, இதுதான் ஹைட். நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பேரலோகிராமை திருப்பி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பேஸ் எவ்வளவு? 7 cm, ஹைட் 10 cm. ஏரியா வேணும்னா b into h. இந்த b வந்து 7, h வந்து 10. 7 into 10 70. 2 தடவை சென்டிமீட்டர் மல்டிபிள் பண்ணனால சென்டிமீட்டர் ஸ்கொயர், அல்லது என்ன எழுதுகிறோம்? ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் வேணும். எனக்கு 4 சைட்ஸோட அடிஷன் வேணும், சம்மேஷன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 13 + 7 + 13 + 7 டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? 40. இதுக்கு சென்டிமீட்டர் மட்டும்தான் எழுதணும். நெக்ஸ்ட் சம், செகண்ட் ஒன், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ். இதில் எது மிஸ் ஆகிருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் அதனுடைய கொஸ்டின்ஸ். சீரியல் நம்பர் 1 2 3. பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுக்கல. நம்ம பேரலோகிராமோட பேஸும் ஹைட்டும் இருக்குது, ஏரியா இல்லை. அடுத்து பேஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுக்கல. ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன பண்ணியிருக்காங்க? பேஸ் கேட்டிருக்காங்க, ஹைட் என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பேஸும் ஹைட்டும் இருந்தால் நம்ம என்ன பண்ணால் போதும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். இதே இந்த கொடுத்துருக்க 2 பேஸ்லேயோ ஹைட்லேயோ ஒன்று இல்லைன்னா இங்கே டிவைட் பண்ணணும். இப்போ பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் இல்லையா? ஸோ டிவைட் பண்ணணும். 56 8ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ பேஸ் இல்லை, ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 221 17ஆல் டிவைட் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேஸும் ஹைட்டும் இருந்தால் மல்டிபிள் பண்ணணும், பேஸோ ஹைட்டோ கேட்டிருந்தாங்கன்னா டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சருக்கு போகிறோம். பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 cm. ஹைட் வந்து 5 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான டயக்ராம் நம்ம வரைஞ்சிருக்கோம். டயக்ராம் இஸ் நாட் நெசசரி, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பேஸ் வந்து 18 cm, ஹைட் வந்து 5 cm. நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு b into h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? பேஸ் எவ்வளவு? 18, ஹைட் எவ்வளவு? 5. 18 into 5 90. 2 தடவை சென்டிமீட்டர் மல்டிபிள் பண்ணனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னும் எழுதலாம், ஸ்கொயர் சென்டிமீட்டர்னும் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஒரு ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 56 ஸ்கொயர் மீட்டர், பேஸ் வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பேரலோகிராம் வரைஞ்சிடுறோம். இந்த ஏரியா இது ஃபுல்லாகவும் ஆக்குப்பை பண்ணுற ஏரியா எவ்வளவு? 56 ஸ்கொயர் மீட்டர். இதோட பேஸ் வந்து 8 மீட்டர். ஸோ ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஏரியாவை பேஸால் டிவைட் பண்ணணும். ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 56. 56 பேஸ் 8ஆல் டிவைட் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியும் 8 7s are 56. ஸோ த ஆன்சர் இஸ் 7. இங்கே ஏரியா இருந்தால் மட்டும்தான் ஸ்கொயர் மீட்டர்னு எழுதணும். பேஸோ ஹைட்டோ நம்மளுக்கு மீட்டரில் தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏரியா கொடுத்துட்டாங்க 221 ஸ்கொயர் மில்லிமீட்டர். ஓகேவா? ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 17 millimeter. ஸோ இந்த டயக்ராம் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இதனுடைய ஏரியா, இது ஆக்குப்பை பண்ண ஏரியா எவ்வளவு? 221 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அண்ட் இட்ஸ் ஹைட் இஸ் 17 millimeter. இப்போ நம்மளுக்கு பேஸ் வேணும், ஹைட் வேணும்னா என்ன பண்ணோம்? ஏரியாவை பேஸால் டிவைட் பண்ணோம் இல்லையா? அப்போது பேஸ் வேணும்னா ஏரியாவை ஹைட்டால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஏரியா எவ்வளவு? 221, ஹைட் வந்து 17. ஸோ 221 17ஆல் டிவைட் பண்ணலாம். 17ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் 22 எடுத்துக்கிறேன். 1 17s are 17. 22ல் 17 சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 5. இந்த 1 கீழே இறக்குறோம், 51. 17 3s are 51. ஸோ the quotient என்ன வந்துச்சு நம்மளுக்கு? 13. The answer is 13 millimeter. So the base of the parallelogram is 13 millimeter. Next, third problem போகிறோம். Suresh won a parallelogram shaped trophy in a state level chess tournament. He know that area of the trophy is 735 square centimeter and its base is 21 centimeter. What is the height of the trophy? சுரேஷ் வந்து ஒன் பண்ண ட்ரோஃபியோட ஷேப் வந்து பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது. அதனோட ஏரியா வந்து 735 ஸ்கொயர் சென்டிமீட்டர், பேஸ் வந்து 21 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ட்ரோஃபி? நம்ம ட்ரோஃபியோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
நம்ம ஒரு parallelogram வரைஞ்சிட்டோம். அதனுடைய ஹைட் எனக்கு தெரியாது. அதனுடைய ஏரியா எவ்வளோ சொல்லியிருக்காங்க 735 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இட்ஸ் பேஸ் இஸ் 21 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் ஹிஸ் ட்ரோஃபி. ஹைட் வேணும்னா என்ன பண்ணணும், ஏரியாவை பேஸால் டிவைட் பண்ண போகிறோம். வாட் இஸ் த ஏரியா 735. இந்த 735 21ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நம்ம டிவைட் பண்ணலாமா? 735 டிவைடட் பை 21. 21 இப்போ நம்ம 73 மட்டும் எடுத்துக்கிறோம். 3 டைம்ஸ் நம்ம 21ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 363 கிடைக்கும். ஓகேவா? பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 10 கிடைக்கும். இந்த 5 கீழே இறக்குறோம். 5 டைம்ஸ் 21 எவ்வளோ கிடைக்கும்னா 105, பேலன்ஸ் 0. ஸோ குவேஷன்ட் என்னது 35. ஸோ த ஹைட் ஆஃப் த ட்ரோஃபி வந்து எவ்வளோ கிடைக்கிது நம்மளுக்கு 35 சென்டிமீட்டர். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இது கிளியராக புரிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.